செல்லகுட்டீஸ் நம்ம சூப்பரான ஒரு கிராஃப்டோட தான் வந்திருக்கோம். 3 டிஃப்ரெண்ட் கிராஃப்ட் வந்து பண்ண போகிறோம். கலர் பேப்பர்ஸ் வச்சு நம்ம சூப்பராக கிராஃப்ட் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அது சதுரமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் காமிக்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வந்து வரைஞ்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் காமிக்கிற மாதிரியே இப்போ மடித்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி உள்கூடி மடித்து விடணும். இந்த மாதிரி மடித்து விட்டுட்டிங்கன்னா நமக்கு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். உள்ளே வந்து ஃபோட்டோஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம். பார்க்குறதுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஐடியா கிடைச்சிரும். நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிஸ்க்கு யாருக்கு பர்த்டே வெட்டிங் டே அந்த மாதிரி எது வந்தாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கிஃப்ட் பண்ணலாம். உள்ளே வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் பேப்பரை வந்து கட் பண்ணி உள்கூடி வச்சு இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒயிட் கலர் பேப்பரை வந்து எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி வந்து அளவு எடுத்து இந்த மாதிரி வந்து மடித்து விட்டுக்க போகிறேன். மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி சைடில் மாத்திரம் கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. 2 சைடில் மாத்திரம் ஒட்டினா போதும், ஃபுல்லாலாம் ஒட்டக்கூடாது. லைட்டாக மாத்திரம் ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இந்த மாதிரி லைட்டாக மடித்து உள்கூடி திருப்பிக்கோங்க. திருப்பி அப்படியே வந்து இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் பேக்லலாம் என்னென்ன எழுதணுமோ எல்லாமே எழுதிக்கலாம். ஃபோட்டோஸ் கூட ஒட்டிக்கலாம். நான் வந்து ஃபோட்டோஸ் தான் ஒட்ட போகிறேன். நீங்கள் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் எழுதினா கூட எழுதிக்கலாம். உள்ளேயுமே எழுதிக்கலாம், வெளியே எழுதிக்கலாம். என்னென்ன தோணுதோ எல்லாமே எழுதிக்கலாம். மேலே வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி எழுதிக்கிறேன். கீழே வந்து ஏதாவது மெசேஜ் வந்து எழுதிக்கிறேன். சைட்லலாம் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஒட்டி விட்டுக்க போகிறேன். 4 ஃபோட்டோ வரைக்குமே ஒட்டலாம். சூப்பரான ஐடியா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஐடியா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து செகண்ட் ஐடியா பார்த்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளான ஐடியா. ஒரு 6x6 அப்படின்ற சைஸில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. நமக்கு 4 பக்கம் இருந்தால் போதும். இந்த மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய 2யுமே இந்த மாதிரி சரிசமமாக வச்சு மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்ட பின்னாடி ஒரு ஹார்ட் ஷேப்க்கு வந்து ஒரு பேப்பரை கட் பண்ணி அதை வந்து சென்டராக வந்து வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கு மேலேயே வந்து கட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு ஹார்ட் ஷேப் வந்து கிடச்சிரும். 2 சைடுமே ஆஃப் ஹார்ட்டாக வந்து இருக்கும். அதை வந்து கரெக்டாக ஆஃப் ஹார்ட் அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து மேல் கூடி ஒரு சென்டராக ஹோல்ஸ் போட்டுட்டு அதுக்குள்ளே அந்த ஹார்ட்டை விட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாக் மாதிரி ஆகிடும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை வந்து படிக்க முடியும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். கிஃப்ட் கொடுக்குறதுக்குலாம் இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இருக்கும். இப்போ வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஹார்ட் ரெடி பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இன்னுமே டிஃப்ரெண்ட் கலர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா? ரெட் கலர் வந்து ஹார்ட் கட் பண்ணி அதை வந்து உள்கூடி ஒட்டி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இதே சைஸில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர் வந்து கட் பண்ணிக்கோங்க. அது 4 பீஸாக வந்து நமக்கு இருக்கணும். அதை வந்து இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டணும். ஒட்டி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். நமக்கு உள்ளே எவ்வளோ வேணாலும் நீங்கள் மடிச்சிக்கலாம். ஒரு 4 இல்லை நிறைய கூட மடிச்சிக்கலாம். நான் 4 மட்டும் மடித்து எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உள்கூடி ஒயிட் கலர் பேப்பர் வந்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் இன்ஃபர்மேஷன் எழுதலாம், ஃபோட்டோ கூட ஒட்டிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். பேக் சைடுமே நம்ம வந்து ஒட்டலாம். ஒரு 3 வரைக்கும் ரெடி பண்ணி ஒட்டிக்கலாம். 3 பேப்பர் ஒட்டும் போது நம்ம இன்ஃபர்மேஷன் கூட எழுதிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து உள்கூடி மடித்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஹார்ட்டை வந்து மடித்து அந்த மேலே ஓட்ட போட்டிருக்கோம்ல அதுக்குள்ளே வந்து லாக் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கிஃப்ட் வந்து ரெடி ஆகிடும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டி விட்டுக்கோங்க. இப்போ சூப்பரான கிஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 3வது ஐடியா போயிடலாம். அதுக்கு ரொம்ப கார்ட்போர்டு இருந்தாலே போதும். ரொம்ப சின்ன கார்ட்போர்டு இருந்தாலே நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கார்ட்போர்டு எடுத்துகிட்டு அதை நீங்கள் எந்த அளவுக்கு ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு கார்ட்போர்ட் கட் பண்ணி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பேக் சைடுமே நான் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். திக்னஸ் கம்மியாக இருக்கிற அட்டையில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் ரொம்பவே குட்டியாக வந்து பண்ணுறேன். அப்போ தான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெருசாக கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ரொம்ப குட்டியாக பண்ண போகிறேன். இதே மாதிரி நமக்கு 4 பீஸ் தேவைப்படும். நெக்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்போர்ட்லேயே எழுதிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பெயிண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கட் பண்ண போகிறேன். நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். ஃபுல்லாகவே பிளாக் கலர் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம். நான் வந்து ரெட் கலர் கொடுத்துட்டு அந்த ஃப்ரேமுக்கு வந்து டார்க் ப்ளூ கலர் வந்து கொடுக்க போகிறேன். நீங்கள் வேறு எந்த கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இல்லை ஃபுல்லாகவே பிளாக் கலர் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம். லெட்டர்ஸ்க்கு வந்து லேஸ் மாதிரி ஒட்டி கூட டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். ஸ்டோன் ஒட்டலாம், மிரர் ஸ்டோன் ஒட்டலாம், உங்கள் இஷ்டம் தான். நான் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி கலரில் கொடுத்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரேம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதுக்கு வந்து டார்க் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்குமே நீங்கள் வந்து ஸ்டோன் ஒர்க் வந்து பண்ணலாம். மிரர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அந்த அங்கங்கே ஒட்டி விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும்.
இப்போ 4 ஃப்ரேமுக்கே டார்க் ப்ளூ கலர் வந்து கொடுத்து எடுத்துக்க போகிறேன். இப்போ கொடுத்தெடுத்த பின்னாடி எல்லாத்தையும் இந்த மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம். கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் மாத்திரம் ஒட்டி விட்டுக்கோங்க. சின்ன கார்ட்போர்டுனால அவ்வளோ வெயிட்லாம் இருக்காது. நீங்கள் திக்காக பண்ணுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க. நான் வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கிறதுனால வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். லைட்டாக ஒட்டினாலே நமக்கு வந்து வெயிட் இல்லாமல் இருக்கும். மேலெல்லாம் லைட்டாக கம் அப்ளை பண்ணி வந்து ஒட்டி விட்டுக்கிறேன். லவ் அப்படின்னு சொல்லிட்டு சைட்லேருந்து வர்ற மாதிரி நான் வந்து எப்படி ஒட்டினா அட்ஜஸ்ட்மெண்ட்டாக கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்து வச்சு வந்து ஒட்டி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும். வீ கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். சின்ன வீ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரேமை தள்ளி வச்சிங்கன்னா அது கரெக்டான ஃப்ரேமை வந்து நமக்கு கிடச்சிரும். ஸோ பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. வீ கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸோ அதை வந்து இந்த சைடில் ஒட்டினா துண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சைடாக திருப்பி வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன். இதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோலாம் வச்சு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த 3 ஐடியாவில் உங்களுக்கு இந்த ஐடியா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.